ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 5ஆம் வகுப்பு எல்லா பாடங்களையும் பார்த்தாச்சு. இதில் இயல் 1, 2 இருக்கக்கூடிய பாடப்பின் பயிற்சிகளை பார்த்து முடித்தோம். இப்போ 3வது இயல் இருக்கக்கூடிய பாடப்பயிற்சிகள் இருக்குது. அதில் சில பாடப்பயிற்சிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்கன்னு இருக்குது. கீழே பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் எழுதணும். சரிங்களா? இப்போது முதல் வார்த்தை என்ன இருக்குது? யானைக்கும் டேஸ் சறுக்கும், என்ன சறுக்கும்? அடி சறுக்கும். யானைக்கும் அடி சறுக்கும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். சரிங்களா? 5இல் வளையாதது 50இல் வளையாது. வளையாதது. சரிங்களா? ஸோ இதில் பழமொழிகள். இந்த பழமொழிகளுக்கான தகுந்த வார்த்தைகள் எடுத்து எழுதணும். ஆத்திரக்காரனுக்கு டேஸ் மட்டும், என்னது? புத்தி மட்டும். ஆத்திரக்காரனுக்கு, அதாவது கோபம் வரவனுக்கு புத்தி மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கும், ஆனால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆழம் தெரியாமல் எங்கேயுமே காலை விட்டுறக்கூடாது. சரிங்களா? யானைக்கும் அடி சறுக்கும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் எல்லா செயல்களையும் சரியாக செஞ்சாலும் சில செயல்களிலோ சில இடங்களிலோ அதுக்கும் தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. விளையும் பயிர் முளையிலே. ஒரு பயிர் விளையுதுன்னா அந்த பயிர் நல்லா விளைஞ்சி வரும் அப்படிங்கிறது அந்த விதையிலேருந்து பயிர் முட்டும் போதே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒருவன் எதிர்காலத்தில் எப்படி உருவாகுவான் அப்படிங்கிறது அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவனுடைய செயல்கள் ஒழுக்க நெறிகளை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இவன் பிற்காலத்தில் நல்ல ஒரு மனிதனாக வருவான் அப்படிங்கிறது தெரிய வரும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதாவது சின்ன வயசுலேயே நம்ம கடினமான வேலைகளை செஞ்சு பழகிட்டோம்னா பெருசாக நமக்கு வயதாக அந்த வேலைகளை செய்கிறது எளிமையாக இருக்கும். 50இல் வளையாது. ஸோ சின்ன வயசில் நம்ம செய்யாமல் விட்டுறோம்னா அப்புறம் போக போக என்ன ஆகுது, அது நமக்கு அந்த வேலைகள் செய்ய முடியாது போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். கோபம் வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு என்ன செய்கிறோங்கிறது தெரியாது. சரி, அந்த கோபம் உடைய புத்தி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆழம் தெரியாமல் காலை விடாது. எந்த இடத்துலையும் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த செயலை செய்தால் பின்விளைவுகள் என்ன ஏற்படும், தவறாக இருக்குமா நன்மையாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து தான் நாம் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி இதை எழுதி ஆன்சர் எழுதி பாருங்கள். ஓகேவா? இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த பயிற்சி போகலாங்களா? பாருங்கள். சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க. அதாவது இங்கே பழமொழிகள் இருக்குது. அது வார்த்தைகள் மாறி மாறி இருக்குது. அதை நம்ம சரி பண்ணி எழுதணும். உழுவதை அகல விட உழு ஆழ. அதாவது அகல உழுவதை விட ஆழ உழு. அகலமாக உழுவதை காட்டிலும் ஆழமாக உழுதா தான் அந்த அடியில் இருக்கிற மண்ணானது மேலே வரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அகல உழுவதை விட அகல உழுவதை விட ஆழ உழு அப்படிங்கிறாங்க. அகலமாக உழுவதை காட்டிலும் ஆழமாக உழ வேண்டும். உழுனா உழுவது, ஏழு உழுவதற்கு இல்லைங்களா அது. சரிங்களா? அடுத்து வளையாதது வளையாது 5இல் 50இல் 50இல் 5இல். சரிங்களா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5இல் வளையாதது 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரிங்களா? இதுதான் இந்த பழமொழி. சரிங்களா? இது
அதை வார்த்தைகளை வந்து நம்ம நேராக எடுத்து எழுதணும். ஸோ நீங்களும் அதே மாதிரி மாறி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நேராக எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்து மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறி ஐயோ அமிழ்தம் கிடச்சிச்சின்னு நம்ம சாப்பிட்டோம்னா என்னாகும்? அது நஞ்சாக மாறிவிடும். நீங்கள் எழுதுங்க. நான் ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் எழுதி காமிச்சேன். நீங்களும் அதே மாதிரி நான் சொல்கிறத கவனித்து நீங்கள் அப்படியே பக்கத்தில் எழுதுங்க. சரிங்களா? குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை. அதாவது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாருமே சில தப்புகள் செய்ய தான் செய்வோம். ஸோ அதுக்காக இது குற்றம்னு பார்த்துட்டே இருந்தோம்னா மற்றவங்க வந்து நமக்கு ஒரு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன குற்றங்களை மறந்து சுற்றத்தார நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நல்ல முறையாக ஒழுக்கமாக பழகி நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நண்பர்களை தேடி வச்சுக்கணும், சுற்றத்தார்களை தேடி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சரிங்களா? குற்றத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சில தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கணும். சரிங்களா? வருத்தம் சோம்பல் முதுமையில் இளமையில் சோம்பல். இளமையில் வந்து நாம் சோம்பலாக இருந்துட்டோம்னா முதுமையில் எப்படி இருப்போம்? வருத்தம். ஸோ இளமையிலே கஷ்டப்பட்டு சில பொருள்களை நாம் சேமித்து வச்சுக்கணும், சில செயல்களையும் செய்யணும். இளமையிலே கல்வி கற்றுக்கணும். நம்ம வயதாக ஐயோ கல்வி கற்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ படிக்கக்கூடிய காலங்களில் படித்திடணும். நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலத்தில் வருமானம் ஈட்டிக்கணும். நல்ல வாழக்கூடிய காலங்களில் வாழ்ந்தும் நம்மளுடைய இளமையை கழித்துக்கணும். ஸோ முதுமை காலத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம், சரி அப்புறம் பண்ணிக்கலாம்னா நம்மளால் முதுமை காலம் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது போகலாங்க. அடுத்தது பாருங்கள். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை. இது அதாவது இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ்லேருந்து எழுவாய் என்ன, செயல்படும் பொருள் என்ன, பயனிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ மாதவி சித்திரம் தீட்டினாள். சரிங்களா? இப்போ மாதவி அப்படிங்கிறது எழுவாய்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களை குறிப்பது. ஒரு செயல் நடந்திருக்குன்னா அந்த செயல் யாரால செஞ்சதோ. சரிங்களா? அதுதான் என்னது? எழுவாய்ன்னு சொல்லுவோம். யார் எது எவை யாவை. பார்த்தீங்களா? யார் எது எவை யாவை. யார் சித்திரம் தீட்டினாள். யார் சித்திரம் தீட்டினாள்? மாதவி சித்திரம் தீட்டினாள். சரிங்களா? செயல்படும் பொருள் அப்படின்னா நாம் கேள்வி கேட்கணும். யாரை, எதனை, எவற்றை. அதாவது மாதவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து எதை செஞ்சா? சித்திரம். சரிங்களா? சித்திரம். பயனிலை முடிந்த செயல். என்ன செயலை முடிச்சிருக்காங்க? சித்திரத்தை என்ன பண்ணாங்க? தீட்டியிருக்கா. சரிங்களா? தீட்டினாள். மாதவி சித்திரம் தீட்டினாள். அப்போ மாதவிங்கிறது எழுவாய், சித்திரம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், தீட்டினாள் அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? தீட்டினான் அப்படின்னு எழுதிட்டேன். தீட்டினாள். சரிங்களா? மாதவி சித்திரம் தீட்டினாள். ஓகேங்களா? அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது? இளங்கோவடிகள் அப்படிங்கிறது எழுவாய், சிலப்பதிகாரத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், இயற்றினார் அப்படிங்கிறது முடிந்த செயல். அப்போது எழுவாய்ங்கிறது இளங்கோவடிகள், செய்யப்படும் பொருள் என்ன வரும்? சிலப்பதிகாரம். பயனிலை எது? இயற்றினார். சரிங்களா? ஒரு எழுவாய் வந்து செஞ்சு முடித்த செயலை வந்து பயனிலைன்னு சொல்லுவோம். ஒரு நபர், அதாவது அந்த எழுவாய்ங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா, அது யாருன்னா ஒரு நபர், ஒரு வேலையை செஞ்ச ஒரு பொருள். ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்குன்னா அந்த வேலை வந்து யாராலும் நடந்து முடிஞ்சிருக்குதோ அவங்க தான் எழுவாய். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை அப்படிங்கிறது என்ன அவர் செஞ்சார், செய்யப்படும் பொருள் என்னென்னா சிலப்பதிகாரத்தை. சரிங்களா? பயனிலை அவர் செஞ்ச செயல் என்ன? இயற்றினார். சரிங்களா? அதுதான். ஸோ இதுதான் என்னது? எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. ஓகேங்களா? அடுத்தது வந்து அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். இதில் என்ன எழுவாய்? அன்பழகன். இதில் பயனிலை எது? ஓட்டினான். சரிங்களா? அன்பழகன் ஓட்டினான். எதை ஓட்டினான்? இங்கே கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. யாரை, எதனை, எவற்றை. அப்போ மிதிவண்டி இது செயல்படும் பொருள்.
சரிங்களா? அடுத்து கிளி பழம் தின்றது. கிளி எழுவாய், பழம் செய்யப்படு பொருள், தின்றது அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கீழே சென்டென்ஸ் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஓனாக சென்டென்ஸ் எழுதுங்க. இப்போது எழுவாயும் பயனிலை செய்யப்படு பொருள் இந்த 3 இடம்பெறுற மாதிரி 4 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. இப்போ மேலே நம்ம ஆக்சுவலாக மேலேயும் நம்ம பார்த்தோம், எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை வர மாதிரி தான் அந்த 4 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் இல்லைங்களா? அந்த 4 சென்டென்ஸுமே எழுவாய், பயனிலை செய்யப்படு பொருள் இது 4மே இந்த சென்டென்ஸில் வருது. ஸோ இதே மாதிரி சென்டென்ஸ் இங்கே எழுதலாம். எழுவாய் என்ன, பயனிலை என்ன, செயல்படு பொருள் என்ன, அப்படி எழுதலாம். சரிங்களா? ஸோ இதில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இந்த 4 சென்டென்ஸ் வர மாதிரி எழுதிடுறோம். இதுக்கப்புறம் எழுவாய் பயனிலை மட்டும் எழுதுகிறோம். ஸோ எழுவாய்னா என்னது? ஒரு செயலை செய்யக்கூடியவர். சரிங்களா? இப்போ நான் இருக்கிற நான். பயனிலைனா என்னது? செய்த செயலை குறிக்கணும். படித்தேன், நான் படித்தேன். இது நான்கிறது எழுவாய், படித்தேன்கிறது பயனிலை. ஓகேங்களா? நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாடம்ங்கிறது என்னது? செய்யப்படு பொருள். சரிங்களா? பாடம்ங்கிறது செய்யப்படு பொருள், நான்கிறது எழுவாய், பாடம்ங்கிறது செயல்படு பொருள், படித்தேன்கிறது பயனிலை. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எழுவாய் பயனிலை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ நான் படித்தேன், அவன் படித்தான், நான் படித்தேன், அவன் படித்தான், அவள் படித்தாள், கீதா படித்தாள், ராமன் சென்றான். ஸோ இது எல்லாமே எழுவாய் பயனிலை. இந்த மாதிரி சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் எழுதுங்க. சரிங்களா? அடுத்து பயனிலை செய்யப்படு பொருள். சரிங்களா? பயனிலையும் செயல்படு பொருளும் வரணும். செய்யப்படு பொருள்னா சித்திரம் வரைந்தாள், சித்திரம் வரைந்தாள். மாடு சென்றது. சரிங்களா? சித்திரம் வரைந்தாள். மாடு சென்றது இதில் மாடுங்கிறது எழுவாயில் வந்துடும், சென்றது அப்படிங்கிறது பயனிலையில் வந்துடும். ஸோ இந்த சென்டென்ஸும் வராது. சித்திரம் வரைந்தாள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சித்திரம் வரைந்தாள். வரைந்தாள் அப்படிங்கும்போது இது பயனிலை தான். இந்த பயனிலையே யார் அப்படின்னா ஒரு பெண் வரைந்தாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பயனிலை. சித்திரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். சித்திரம் வரைந்தாள். சரிங்களா? இப்போ கீதா அல்லது அவள் அல்லது மாலதி, மாலதி சித்திரம் வரைந்தாள் அப்படி எழுதணும்னா இந்த இடத்துல மாலதிங்கிறது எழுவாய்னு வரும். சித்திரம் வரைந்தாள் அப்படின்னா இந்த இடத்துல மாலதிங்கிறது எதுவும் இல்லை. அப்போ சித்திரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். மாலதின்னு இங்கே பேர் இருந்துச்சுன்னா எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலைன்னு வரும். ஸோ இங்கே எதுவுமே இல்லை, அதனால் சித்திரை இல்லை, சித்திரம். சரிங்களா? சித்திரம் வரைந்தாள் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சித்திரம் வரைந்தாள் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம், சித்திரம் வரைந்தாள் அப்படின்னா இங்கே நம்ம வரைந்தாள் அப்படிங்கிற பயனிலையை பார்த்தாலே தெரியும் ஒரு பெண் தான் வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவோம். இதில் செய்யப்படும் பொருள் என்னென்னா சித்திரம். சித்திரம் தான் செய்யப்பட்ட பொருள், வரைந்தாள்ங்கிறது பயனிலை. சரிங்களா? ஸோ அப்போது பயனிலையும் செய்யப்படும் பொருளும் வர மாதிரி நம்ம எடுக்கணும். சரிங்களா? எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் 3 வர மாதிரி எடுக்கணும். அடுத்து எழுவாய் பயனிலை வர மாதிரி எடுக்கணும். அடுத்து எழுவாய் செயல்படும் பொருள் வர மாதிரி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி புரிஞ்சிருச்சிங்களா? இப்போது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படின்னா நம்ம மேலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த 4 சென்டென்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் வரும். அது மாதிரியே நீங்கள் 4 சென்டென்ஸ் இது மாதிரி மேக் பண்ணி எழுதுங்க. அடுத்து எழுவாய் பயனிலை நான் சொன்ன மாதிரி எழுவாயும் பயனிலை மட்டும் வர மாதிரி எழுதுங்க. அடுத்து பயனிலை செய்யப்படும் பொருள் மட்டும் வர மாதிரி 3 சென்டென்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஓனாக எழுதி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த பயிற்சிக்கு போகலாமா?
பாருங்கள். அடுத்த பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இங்கே கீழே சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம சென்டென்ஸ் எழுதணும். அப்போ சென்டென்ஸ் எழுதும்போது இந்த சொற்கள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கணும். இப்போ அமைதியாக அப்படின்னா மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம புதுசாக சென்டென்ஸ் எழுதலாம். சரிங்களா? மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். நாமளும் அமைதியாக இருப்போமா கிளாஸ்லாம்? பரவாயில்ல. மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சரிங்களா? ஸோ இது அப்போ இந்த அமைதியாகங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னது? சொற்றொடரில். சொற்களை தொடரில் அமைத்தல். நம்ம ஒரு தொடர் எழுதியிருக்கோம், மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்கோம். அந்த தொடரில் வந்து அமைதியாகங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்குது. ஸோ அதே மாதிரி தருகிறேன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்ற மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? நான் என் பாட புத்தகத்தை தருகிறேன். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சங்கு முழங்கியது. சங்கு முழக்கம் அதிகமாக கேட்டது. சரிங்களா? தங்கம் விலை உயர்ந்துள்ளது. சரிங்களா? ஆராய்ச்சியின் விளைவு வெற்றியை தரும் அப்படிங்கிறது நாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் சொன்ன தொடர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாகவும் எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய தொடர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் எழுதக்கூடிய சென்டென்ஸில் வந்து இந்த வார்த்தைகள் வாக்கியத்தில் வந்து நீங்கள் எழுதக்கூடிய இந்த வாக்கியத்தில் வந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடம்பெற்று இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பயிற்சி போகலாங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. சரிங்களா? பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக, அதாவது எந்த இடத்துல நாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த இடத்துல கமா கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பேராப்பை படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என் உடல் 7 நிறங்களால் ஆனது. என் உடல் எத்தனை நிறங்களால் ஆனது? 7 நிறங்களால் ஆனது. அப்போ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. இங்கே என்ன இருக்கும்? ஃபுல் ஸ்டாப் வரணும். ஃபுல் ஸ்டாப் வரணும். சரிங்களா? அடுத்து என்னென்ன நிறம்? 7 நிறம்னா என்னென்ன நிறம்? ஊதா, கருநீலம், நீலம், பச்சை. மஞ்சளுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஒரு கமா கொடுக்கணும். இங்கே இடம் இல்லைன்னு நான் இங்கே கொடுத்துட்டேன், நீங்கள் அந்த மாதிரி எழுதிடாதீங்க. சரிங்களா? மஞ்சள் இல்லுக்கு பக்கத்தில் கமா போட்டுக்குங்க. சரிங்களா? சரிங்களா? இந்த இல்லுக்கு பக்கத்தில் கமா வரணும். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன் இளஞ்சிவப்பு, சிவப்பு. இல்லுக்கு பக்கத்தில் எனக்கு கேப் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்ததும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சிடாதீங்க. ஸோ சிவப்புக்கு முன்னாடி நான் கமா கொடுத்துருக்கேன் பாரு. இந்த கமா வந்து எங்கே வரும்னா மஞ்சளுக்கு அப்புறம் வரணும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்க கமா. ஸோ இளஞ்சிவப்பு ஒரு கமா தான் வரணும். சரிங்களா? இளஞ்சிவப்பு கமா. அடுத்து வந்து சிவப்பு என்ற வரிசையில். சரிங்களா? என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொன்னது? அதாவது நிறுத்தற்குறி எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கெங்கே கமா வைக்கணுங்கிறது. என் உடல் 7 நிறங்களால் ஆனது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள் பக்கத்தில் இங்கே. சரிங்களா? நீங்கள் மஞ்சள் பக்கத்தில் இல்லுக்கு பக்கத்துலேயே வைங்க, எனக்கு இங்கே இடம் இல்லைன்னு நான் இங்கே வச்சுருக்குறேன். சரிங்களா? இந்த கமாவை நான் இங்கே இளஞ்சிவப்புக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இந்த கமா வந்து இல்லுக்கு பக்கத்தில் மஞ்சள், அதுக்கு அடுத்து வரணும் இளஞ்சிவப்பு. சரிங்களா? அடுத்து வந்து சிவப்புன்னு இருக்கு இல்லைங்களா? சிவப்பு என்ற வரிசையில். சிவப்பு இந்த பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கமா வராது, ஏன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வகைகள் நிறத்தின் வகைகள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அடுத்து வந்து தொடர்ந்து வருது இந்த வார்த்தை. என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும் ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் பின்பகுதி. எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம் பின்பகுதி. என் வடிவம்
என் பெயரை கண்டுபிடித்து விட்டாய். சரிங்களா? என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா? அதாவது என் இருப்பிடம் பின்பகுதி, என் வடிவம், என் பெயரை விட்டாயா அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கமா வரணும். சரிங்களா? கடைசியாக கொஷின் மார்க், கண்டுபிடித்து விட்டாயா அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தருடைய அடையாளம், இது என்னுடைய அடையாளம், அப்போ என்னோட பேரை நீ கண்டுபிடிச்சிட்டியா? என் உடல் 7 நிறங்களால் ஆனது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். எனது பெயரில் முன்பகுதி என் இருப்பிடம். சரிங்களா? என்னோட இருப்பிடம். பின்பகுதி என் வடிவம், என்னுடைய வடிவம். பின்பகுதி என்னன்னா என் இருப்பிடம், பின்பகுதி என் வடிவம், என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா? ஸோ இந்த இடத்துல நாம் ஒருத்தருடைய உருவத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம், அதாவது அதோடைய பேர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனுடைய இருப்பிடமாக வரும். பின்பகுதி எனது பெயரின் முன்பகுதி கமா என் இருப்பிடம். சரிங்களா? பின்பகுதி இந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி இந்த மாதிரி வரும். சரிங்களா? புல் ஸ்டாப் வச்சு ஆச்சரியக்குறி இல்லை, இதுக்கு புல் ஸ்டாப் அரைக்கால் புள்ளி மாதிரி புல் ஸ்டாப் மேலே வச்சு கீழே கமா வரணும். பின்பகுதி என் வடிவம், இங்கே புல் ஸ்டாப் வச்சு கமா வரணும். சரிங்களா? என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா, இங்கே கொஷின் மார்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடை நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா? பாருங்கள், என் உடல் 7 நிறங்களால் ஆனது. புல் ஸ்டாப். என்னென்ன நிறம்? ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு என்ற வரிசையில் நிறங்கள் அமைந்திருக்கும். எனது பெயரின் முன்பகுதி என் இருப்பிடம். சரிங்களா? பின்பகுதி என் வடிவம். என் பெயரை கண்டுபிடித்து விட்டாயா அப்படிங்கிறது கொஷின் மார்க். ஸோ இந்த மாதிரி தான் நாம் ட்ரை பண்ணி எழுதணும். சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த புல் ஸ்டாப் புள்ளி வச்சு கமா இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல வர புல் ஸ்டாப். சரியா? ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே. பொருத்தமான சொற்களால் நிரப்புக. மருத்துவர் விமலா, என் உடம்புக்கு என்ன? உன் உடம்புக்கு என்ன? விமலா, உன் உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. விமலா சொல்கிறாங்க, எனக்கு என்னது? உறுதியாக அப்படிங்கிற வார்த்தை வருமா? சொத்தையாக, பல்வழி, பல் துளக்க அப்படி வருமா? உன் உடம்புக்கு என்னன்னு கேட்குறாரு டாக்டர். விமலா என்ன சொல்லணும்? பல்வழி ஐயா. என்ன வரணும்? பல்வழி. மருத்துவர், எங்கே? வாயை திற, பல்லெல்லாம் டேஸ் இருக்கிறதே. பல்லெல்லாம் எப்படி இருக்குது? சொத்தையாக இருக்கிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் என்ன பண்ணணும்? பல் துலக்க வேண்டும். அப்பொழுதுதான் பற்கள் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா. புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. மருத்துவரும் பேஷண்ட்டும் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கியங்களை கொடுத்துட்டாங்க, மேலே சொற்களை கொடுத்துட்டாங்க. நம்ம சரியான சொற்களை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி எழுதணும். அடுத்தது போலாங்களா? கதையை நிறைவு செய்க. ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் குதிரையின் மேல் வலம் வந்து கொண்டிருந்தார். வயதான மனிதர் ஒருவர் தம்முடைய தள்ளாத வயதிலும் சாலையில் ஓரங்களில் குழிகளை தோண்டி
விதைகளையும் செடிகளையும் நட்டு தண்ணீர் ஊற்றியதை பார்த்தார். அரசர் அந்த வயதானவர் செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார். ஒரு நாள். ஸோ இதோடு நிறுத்திட்டாங்க இந்த கதையை. நீங்கள் இதுக்கு மேலே இந்த கதையை நீங்கள் டெவலப் பண்ணி, அதாவது அதிகப்படுத்தி எழுதணும். ஒரு 5 லைன் இல்லை 6 லைன் எழுதி நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு அரசர் குதிரை மேலே வலம் வரார், தன்னுடைய நாடு எந்த அளவுக்கு வளம் செலுத்தி காணப்படுகிறதுன்னு. ஒரு வயதான தள்ளாத வயதில் என்ன சொல்கிறாரு, சாலை ஓரத்தில் இந்த குண்டு குழிகளாக தோண்டி விதைகளை போட்டு செடிகளை முளைக்க வைக்கிறாரு. தண்ணீர் ஊத்தரையும் பார்க்குறாரு. அரசர் அந்த வயதானவரை செய்யும் செயல்களை தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார். ஒரு நாள் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ண, ஒரு நாள் அந்த வயதானவரை அழைத்து, நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள், இது நல்ல விஷயம், நல்ல செயலாக உள்ளது, நான் உங்களை பாராட்டுகிறேன், இதற்காக நான் சில பரிசு பொருள்களையும் தருகிறேன். இதுபோல இந்நாட்டு இளைஞர்களையும் இதுபோல மரம் செடி கொடிகளை வளர வைக்கிறேன், வளர செய்து நம் நாட்டையும் செழிக்க வைத்து மலைகளை பெறுவோம், பெற்று உணவுகளை செழிக்க வைப்போம். ஸோ இந்த மாதிரி கதையை நீங்களாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லை வேறு மாதிரி நீங்கள் எழுதுறீங்களா, அந்த வயதானவரை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் விதைகள் செடிகள்லாம் முளைக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டு, உங்களால் இந்த செயல்களை செய்ய முடியாது, அதனால் நான் உங்களுக்கு சில பொருள்களை கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் அந்த வயதானவரை வாழ வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். சரிங்களா? வயதானவருக்கு உதவினார் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்படி எழுதலாம். அல்லது இளைஞர்கள் மூலியமாக மரம் செடி கொடிகளை வளர்த்து நாட்டை செழிக்க வைத்தார் அப்படிங்கிறதையும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த வயதானவர் செய்த செயலுக்கு ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் கதையை முழுசாக எழுதுங்க. சரிங்களா? ஓகேவா? நீங்களும் இந்த கதையை எழுதி பாருங்கள் சொந்தமாக. ஓகேவா? அடுத்தது போகலாங்களா? போகலாம். பாருங்க, விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இங்கே விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஒரு விளம்பர போஸ்ட் எங்கே பார்த்தாலும், இப்போ கடையிலையோ அல்லது ஏதாவது ஒரு இப்போ திரையரங்குகளிலோ என்ன பண்ணலாம், புதுசாக படம் வந்தாலும், சினிமாக்கள் வந்தாலும், அல்லது புதிதாக ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணுறாங்க, கடையெல்லாம் திறக்கிறாங்க, புதிதாக ஒரு கடை திறக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அறிவிப்பு பலகைலாம் இருக்கும். அல்லது ஒரு மன்றம் நடத்துகிறாங்க, ஒரு பேச்சு மன்றம், பட்டிமன்றம், இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ அந்த அறிவிப்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி விளம்பர பலகை மாதிரி இருக்கும். நல்ல டிசைனான ஒரு பேப்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தெரிவிக்கிறோமோ அதை இந்த மாதிரி இடத்துல இத்தனை மணிக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத செய்வோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். விளம்பரம் படி விடையை கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் கேள்விகள். இங்கே இருக்கிறதெல்லாம் கேள்விகள், இங்கே இருக்கிறதெல்லாம் விளம்பரம். ஸோ இதை படித்து பார்த்துட்டு நாம் இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் எழுதணும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? ஸோ சர்க்கஸ் எங்கே நடக்குது? நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். ஸோ இதுதான் என்னது, சர்க்கஸ் நடக்கக்கூடிய இடம். அடுத்து விளையாடுபவர்கள் யார், யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அங்கே இது சர்க்கஸ் நடக்கக்கூடிய இடம். அப்போ இங்கே எல்லாம் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னா, இங்கே சில விலங்குகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த விலங்குகளுடைய விளையாட்டுகள், அதை அந்த விலங்குகளை விளையாட செய்யக்கூடியவர், மாஸ்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விளையாட்டை நடத்தக்கூடியவர்கள். ஸோ இவங்களாக தான் இருப்பாங்க. அதில் என்னென்ன பேசும் கிளி இந்த பேராகிராஃப் பாருங்களேன். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விளையாடுபவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறது தெரியும். பேசும் கிளி, தீ வளையத்தில் பாயும் புலி, புலி, பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள், கூண்டுக்குள் உருண்டோடும் குள்ளா மனிதர், வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம் புறா, கோமாளி குள்ளர்களின் கும்மாள விளையாட்டு, குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள். ஸோ இதெல்லாம் தான் இங்கே விளையாடக்கூடியவர்களாக இருப்பாங்க.
சரிங்களா? குதிரை ஏறுபவர்கள் யார்? இதில் வந்து குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள். குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள் அதாவது குழந்தைகள். குதிரை ஏறுபவர்கள் யாருன்னா மழலைகள்னு எழுதணும். மழலைனா குழந்தைகள். அடுத்து வந்து சர்க்கஸ் எத்தனை நாள்கள் நடைபெறுகிறது? சர்க்கஸ் எத்தனை நாள் நடக்குது அப்படின்னா சர்க்கஸ் பாருங்கள் நாள்தோறும் நடக்குது. நாள்தோறும் டெய்லி நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? சர்க்கஸின் பெயர் என்ன? ஜம்போ சர்க்கஸ். ஜம்போ சர்க்கஸ். சர்க்கஸினுடைய பேர் என்ன? ஜம்போ சர்க்கஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறுபடியும் எழுதி அதனுடைய விடைகளை கண்டறிங்க. சொந்தமாக எழுத சொன்னதையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நன்றி.